சொன்னால் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்மண்டலத்துடைய தமிழகத்துடைய இந்தியாவுடைய நாடார்களின் பாதுகாவலனாக பாச தளபதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் எவரெஸ்ட் ராஜ் நாடார் அவர்களே, இந்த நல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தளபதிகளே, இன்றைக்கு ஒரு நாய் நம்முடைய காமராஜ் நாடாரை பற்றி பேசிய அந்த கருத்தை யூடியூப்பில் கேட்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற சின்னம் சிறு பிள்ளைகள் கூட நெஞ்சறிகிற தீயறிகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த முக்தார் என்கிற நாய் இன்றைக்கு பேசி இருக்கிறான். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைப்பு குழு பராமரிப்பு குழு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் ஒருவேளை இங்கே கூடி கலைகிற கூட்டமாக இல்லாது இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அது மிகப்பெரிய போராட்டமாக மாற வேண்டும். ஏன் இதுவரைக்கும் முக்தாரை கைது செய்யவில்லை? இந்த அரசாங்கம் ஒரு மாபெரும் தலைவரை, பாரத ரத்னாவை, ஒரு இனமான தலைவரை, தமிழகத்துடைய ஏழைகளை, சட்டை இல்லாதவனுக்கு சட்டை கொடுத்து, உணவில்லாதவனுக்கு உணவு கொடுத்து படிக்க வைத்த ஒப்பற்ற பெருந்தலைவரை அவதூறாக பேசிய ஒரு நாயை இதற்குள்ளாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவனை அடைக்கவில்லை. நிச்சயமாக வருங்காலங்களிலே அந்த முக்தாரை வழக்கு பதிவு செய்து குண்டர் தடுப்பு சட்டத்திலே காவல் அளிக்க வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் இங்கிருந்து பெரும் தீப்பிழம்பாக பெரும் போராட்டமாக மாற வேண்டும். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக முக்தார் மீது வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்யவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் நம்முடைய கலெக்டரேட்டை அது அதிர செய்ய வேண்டும். அதற்கு பின்பு சென்னை தலைமைச் செயலகத்தை அதிர செய்ய வேண்டும். அப்படி அதிர செய்ய வேண்டும் என்றால் இந்த தமிழகத்தில் இருக்கிற நாடார்களை எல்லாம், இன்னும் பல லட்சம் நாடார்களை, கோடிக்கணக்கான நாடார்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும். முக்தார் ஏற்கனவே நம்முடைய அன்பிற்குரிய காமராஜ் ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது, காமராஜர் பெருந்தலைவரை பேசிய காமராஜருடைய நாவை அறுப்பேன் என்று பேட்டி கொடுத்தார். இனிமேல் இந்த நாடார் சமூகத்தில் ஒரு தலைவரை எவன் பேசினாலும் அவன் நாக்கு அறுக்கப்பட வேண்டும். அதற்காக இங்கே இருந்து போராளிகள் வெடித்து கிளம்ப வேண்டும். சும்மா நினைச்சுக்கிறாங்க நாடாரு கூடி இருக்கிற போலீஸ் எல்லாம் எழுதிக்கங்க, நாடார் ஏதாவது கூடி கலைஞ்சிருவாங்க, சும்மா கத்திட்டு போயிடுவாங்க நினைக்கிறாங்க. முக்தார் அகமது இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வெளியே வந்தாலும் அவனுடைய முகத்திரை கிழிக்கப்படும். அவனை கிழிக்கணுமா கிழிக்கட்டாமா? அவனை ஓட அடிக்கணுமா அடிக்கட்டாமா? அவன் பேசிய நாட்டை அறுக்கணுமா அறுக்கட்டாமா? இது செயல்படுத்தப்படும். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம், இந்த அரசு முக்தார் அகமதை உடனடியாக கைது செய்து குண்டர் பாதுகாப்பு சட்டத்திலே அடைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் இங்கிருந்து சென்னை தலைமைச் செயலகம் வரை நிச்சயமாக விரிவுபடுத்தப்படும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.